பயிற்சி 4.5 கொஷின் நம்பர் 1 மதிப்பு காண்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை. மதிப்பு தெரிஞ்சு அப்படியே போட வேண்டியதான். சைன் இன்வர்ஸ் அப்படியே எழுதுங்க. காஸ் பையோட மதிப்பு -1. ஸோ சைனுக்குள்ளே மைனஸ் இருந்தால் மைனஸ் வெளியில் வந்துடுமா? அப்போ மைனஸ் வெளியில் வந்துடுமே சைன் இன்வர்ஸ் 1 மைனஸ் சைனுக்கு எந்த மதிப்புக்கு 1 வரும்? 90 டிகிரி. இப்போ 90 டிகிரின்றது தான் π/2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். tan inverse of sin of -5π/2. tan inverse அப்படியே எழுதுங்க. சைனுக்குள்ளே மைனஸ் வந்து என்ன ஆகும்? வெளியில் வந்துடும். அப்புறம் sin 5π/2 எழுதுறீங்க. இந்த மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். மைனஸ் tan inverse sin 5π/2 மைனஸ் tan inverse போட்டுக்கோங்க. இப்போ இந்த 5π/2ன்றது என்னது? 5 பெருக்கல் 90. அப்போ என்ன வரும்? 0 450ன்னு வரும். இப்போ இங்கே பாருங்கள், 360ஓட 90 கூட்டினா 450 வரும். அப்போ முதல் கால் பகுதியில் இருக்குது. முதல் கால் பகுதியில் எல்லாமே சைன் காஸ் டேன் எல்லாமே என்னதுங்க? ப்ளஸ்ஸு தான். அதனால இங்கே நம்ம ப்ளஸ் போடுறோம். ஓகேவா? இங்கே ப்ளஸ் போடுறோம். அதே மாதிரி π/2πன்றது ரெட்டப்படை நம்பர் இல்லையா? 2 × 180னா எவ்வளோ? 360. 360 ரெட்டப்படை. ரெட்டப்படையாக இருந்தால் இந்த இருக்கிறது என்னதாகுங்க? மாறாமல் அப்படியே வரும். ஒத்தப்படையாக இருந்தால் தான் மாறும். 11லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சைன் அப்படியே எழுதுங்க. தீட்டாக்கு பதிலாக π/2 இருக்குது, அதை எடுத்து எழுதுறீங்க. அதாவது sin 2π + தீட்டாவோட ஃபார்முலா sin தீட்டா. ஏன்னா ரெட்டப்படையாக இருந்தால் இது மாறாது. இதே ஒத்தப்படையாக 90 270ன்னு இருந்தால் அந்த சைன் வந்து காசாக மாறும். ஓகேங்களா? மைனஸ் tan இன்வர்ஸ் எழுதுங்க. எப்போ போல் sin π/2, அதாவது sin 90 டிகிரியோட மதிப்பு 1. இப்போ tan 1 எவ்வளோன்னு பார்த்தா π/4. அதாவது tan 1 எதுக்கு வரும்? 45 டிகிரி வரும். 45 டிகிரி தான் எப்படி எழுதலாம்? π/4ன்னு எழுதலாம். ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் எழுதுறீங்க, இந்த π/4 எழுதுறீங்க. ஸோ அந்த முக்கோணவியல் விகிதங்கள் அந்த மதிப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்மை ஈஸியாக போடலாம்.